தனுஷ்கோடி. நிறைய பேருக்கு இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். பைக்கர்ஸ்க்கு சன்ரைஸ் பார்க்குற ஒரு இடம், வ்ளாகர்ஸ்க்கு மீன் சாப்பாடு. இன்றைக்கி தனுஷ்கோடியை கோஸ்ட் டவுன்னு கூப்பிடுறாங்க. ஏன் கோஸ்ட் டவுன்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் என்னன்னு தெரியுமா? லிட்டில் சிங்கப்பூர். அந்த காலத்திலேயே சர்ச், ஹாஸ்பிட்டல், போஸ்ட் ஆஃபீஸ், சிமெண்ட் கோடவுன், ரயில்வே ஸ்டேஷன், இப்படி ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு இடம். (1964) ஒரு பெரிய சைக்ளோன் ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் புயல் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ அழிஞ்சு போன இடம் தான் இது. என் பேர் முருகன். இங்கே 185 ஃபேமிலி இருக்குது. உங்களை அந்த 64 புயலில் தப்பிச்சவங்கள வாரிசு 3ஆவது தலைமுறை. இந்த தனுஷ்கோடி அழியும் போது நம்மளாம் பிறக்கல, எங்கள் அம்மா தாத்தா பாட்டி இருந்தது. அவங்க சொன்னதை நம்ம இப்போ கேட்டு எடுத்து கூட சொல்கிறேன். இது 1914 ஸ்டார்ட் பண்ணி 1964 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:15 ஆரம்பித்து 12:45 முடிச்சு. 1 ஹவரில் 240 கிலோ அடிச்சிரு சைக்கிளோன்னு. அன்றைக்கி தான் ஜெமினிகன் சாவுத்திரி இங்கே ஷூட்டிங் எடுக்க வந்தது. ஷூட்டிங் எடுத்துகிட்டு சாவுத்தி சுக்கா இங்கே தங்கிட்டு போகணும்னு சொல்லி ஜெமினிகன் சுக்கா ராமசம் போய் தங்கிடுவாங்க. அவங்க ராமசம் தங்க நைட்டு போயல் இதில் 40,000 பேர்ட்டு கடலில் போயிட்டாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸோட வந்த ரெயினே அப்படி கடலில் முழுகிருச்சு. அது தப்பிச்சு இங்கே 15 ஃபேமிலி. அவங்களோட வாரிசு இப்போ 185 ஃபேமிலி இருக்குது, 3ஆவது தலைமுறை. அவங்களுக்கு மட்டும் தான் இங்கே அளவிட்டு கட்டடம் கிடக்கிற செட்டு போட்டு இருக்கணும். 64 புயலில் அழிஞ்ச பின்னாடி இப்போ இருக்கிறது வந்து உடஞ்சி போன அந்த 1964 சைக்ளோன் குளோஸான பில்டிங் வந்து போஸ்ட் ஆஃபீஸு, டெலிஃபோன் ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டலு, ஓல்டு மெடிக்கல் காலேஜி, ஓல்டு பாதர் நடந்த ஸ்கூலு, ஓல்டு 1942 சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் இருக்குது. அது சிட்டி பூரா கடலில் முழுகிருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த பழைய பில்டிங்ஸ் மட்டும்தான். வேறு பில்டிங்ஸ் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கே தாங்குவாங்க என்ன விசாரித்து பார்த்தேன். இதான் வீடுங்க, இங்கே இருக்கிற இதான் வீடுங்க, இதான் வீடு. இப்போ ஒரு 5 வருஷமாக இப்போ ரோடு போட்ட பிறகு இப்போ எப்படின்னா நீங்கள் வாழ தகுதியெலாம் ஏதோ இடம், இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. இது போல் மீனவர்கள் தான் இங்கே இருக்கிறதுனா மீன் பிடிக்கிறது தொழில் மட்டும்தான் தெரியும், விவசாயி தெரியாது. வேறு சிட்டியில் போய் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா படிப்பு வசதி எல்லாமே கம்மிங்க. ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. ரோடு போட்டு இப்போ இந்த லைட் ஹவுஸ் கட்டிட்டாப்புல. அப்புறம் வந்து இந்த ஆர்பார் வருது இது வருதுன்னு சொல்லிட்டு பிரிக்க சொல்லிக்காப்புல. ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டாப்புல, யாரும் போகலை. ஏன்னா இதை விட்டால் அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு கடற்கரை ஏரியாவை பார்த்து ஒரு ஏதோ ஒரு சின்ன வீடுகளை கட்டி கொடுத்தா அவங்க அங்கே போச்சுன்னா போயிடுவாப்புல. இப்போ இந்த 5 வருஷமாக போட்டுட்டு இந்த அரசாங்கம் பண்ணுற வேலை நாட்டை இப்போ ரொம்ப மீனவர்கள் பாதிப்பு தான். இங்கிட்டு போனால் ஸ்ரீலங்கா தொல்லை, இங்கிட்டு வந்தால் இவங்க தொல்லை, இந்த மாதிரி ரொம்ப பொழப்பு இதாத்த ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பொழப்பு இதெல்லாம் எப்படின்னா ஒரு கடலுக்கு போனால் 1500 2000 தான் கிடைக்குங்க அமௌண்ட்டு. அது 4 பேரும் போகப்பில்ல, 3 பேரும் போகப்பில்ல. அதனாட்ட இப்போ எப்படி சொல்கிறாப்புன்னா இது வாழ தகுதியற்ற இடம் கிடையாது, இது வாழ முடியாது இந்த இடத்துல இல்லை, எப்போ கடல் இருந்தாலும் கொந்தளிப்பு ஏற்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இங்கே சுனாமி அந்த டயத்தில் தான் நானும் பிறந்தேன். 2004 சுனாமி எடுத்த போது தான் நான் இந்த ஏரியாவில் தனுஷ்கோடி பாலம் அந்த ஏரியாவில் பிறந்து அப்புறம் இப்போ வந்து 20 வயசாச்சு. இப்போ எனக்கு பேர் வச்சதுமே சுனாமின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. சுனாமி அன்னைக்கு தானே பிறந்தாமல் சுனாமின்னு வச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று கூடி சுனாமின்னு வச்சுட்டாப்புல. இப்போ வச்சதுனாட்ட இப்போ யார் கேட்டாலுமே சுனாமி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாப்புல உடனே சொல்லுவாங்க. பயிலாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, 70 வயசு 80 வயசு பெரிய ஆட்களாக இருந்தாலுமே சுனாமின்னு கேட்டால் தான் தெரியும் இந்த ஏரியாவுக்குள்ள தனுஷ்கோடியை பொறுத்தளவு. சுனாமி எங்கே இருக்காப்புல, இந்த கடற்கரை போயிருக்காப்புல, இந்த இடத்துக்கு போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு பேர் சொல்லி கேட்டாலும் தெரியாது. அப்பா அம்மா பேர் சொல்லி அவங்க மயங்க எங்கே இருக்குன்னு கேட்டால் அப்படி சொல்லுவாப்புல. ஆனால் மெயினாக சுனாமி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லுவாப்புல. இப்போ ஹோட்டலுமே சுனாமி ஹோட்டல்னு ஹோட்டலே இருக்குது நம்மளுக்கு. சுனாமி ஹோட்டல் வர எண்டிங்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோட்டல் நம்ம ஹோட்டல் தான். 15 குடும்பம் தான் புயலில் தப்பிச்சாங்கன்னு முருகன் சொன்னது என் தலையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த 15 ஃபேமிலிஸில் புயலை நேரில் பார்த்தவங்க யாராவது இன்னும் உயிரோடு இருப்பாங்களான்னு யோசிக்க ஆரம்பித்தேன்.
விசாரித்ததில் சில பேர் இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயசாகிருக்கு, பேசுவாங்களா என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் விசாரித்ததில் தான் தெரிஞ்சது ஒருத்தர் இருக்காருன்னு. வைரகுண்டு. அவரை பார்க்க அவர் இடத்துக்கு போனேன். என் பேர் ஆர் முனிசாமி. எனக்கு சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரம், புதுரோடு, ராமகிருஷ்ணாபுரம். இப்போ இருக்கிறது வந்து தனுசுக்குடி கப்பல் துறைமுகம் பாலம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன் ஐயா. எனக்கு இந்த ஊர் அழியும்போது 14 வயசு, 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இங்கே தனுசூரில் வந்து இருந்தாப்புல ஏபிஜே அப்துல் கலாம்லாம் இங்கே இருந்தாங்க ஐயா. இது அழிஞ்ச டேட்டு வந்து டிசம்பர் 24ஆம் தேதி 12வது மாதம் 1964 செவ்வாய்க்கிழமை நைட்டு கரெக்டாக 12 மணி. இந்த கடல் வந்து அரபின்ஸு, இந்த கடல் வந்து பே ஆஃப் பெங்கால். சென்னை இது பெண்கடல், அது ஆண்கடல். இங்கே வந்து இந்த பெண்கடல் தான் டிசம்பர் 24/12/1964 இந்த பெண்கடல் தான் 22 அடி உயரம் பொங்கி தனுசுக்குடி அழித்தது. சென்னையிலேருந்து ட்ரெயின் வரும் தனுசுக்குடிக்கு. அந்த ட்ரெயினுக்கு பேர் வந்து போல்ட் மேல் எக்ஸ்பிரஸ்ஸு. அந்த ட்ரெயின் கப்பல் துறைமுகத்துக்கு வரும். அந்த ட்ரெயினை வந்து அந்த பே ஆஃப் பெங்கால் பொங்கி ட்ரெயினை உருட்டிருச்சு. அதில் வந்தது ஆயிரக்கணக்கான மக்கள், பூரா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வந்ததுங்க. அந்த ட்ரெயினே கடலில் உருண்டுருச்சு. அந்த கடல் உருட்டி மறுநாள் காலையில் காற்று, இந்த காற்று மாறி இந்த இந்தியன் ஓஷன் இந்த கடல் வந்து கரையை பூரா, மக்களை பூரா கரையை ஒதுக்கிருச்சு. அந்த ட்ரெயினை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. சென்னை டு தனுஷ்கோடி போல்ட் மேல் எக்ஸ்பிரஸ்ஸு, தனுஷ்கோடி டு தலைமன்னார், ராம் ஜெயம் 2 கப்பல் சென்ட்ரிங் அடிச்சு. இங்கேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு 75 ரூபா பாஸ்போர்ட்டு. இங்கேருந்து 25 மைலு, 25 கிலோமீட்ரு, 25 கிலோமீட்ரு ஸ்ரீலங்கா. இந்த ஊரில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த ஊர். இதே வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன் ஐயா. இங்கே வந்து கப்பல் துறைமுகத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல், மெடிக்கல், ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஊருக்கு பேர் வந்து திடீர் நகரம். இப்போ எல்லாம் அடைஞ்சு சமமாக ஆகிருக்குங்க ஐயா. இந்த ஊருக்கு பேர் வந்து தனுஷ்கோடிக்கு இல்லை, இந்த பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் வாழ்ந்த ஊர். அந்த நேரம் இந்த ஊருக்கு பேர் வந்து மினி சிங்கப்பூர். மினி சிங்கப்பூர்னா ஒரு குட்டி சிங்கப்பூர், சின்ன சிங்கப்பூர். இது அழிஞ்ச பின்னாடி ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவும் தஞ்சாவூர் மகாராஜாவும் 2 பேரும் மீட்டிங் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் பண்ணி கூட்டம் போட்டு மீட்டிங் பண்ணதில் சேதுபதி மகாராஜா தஞ்சாவூர் மகாராஜாட்ட கேட்டிருக்காப்புல. சேதுபதி மகாராஜா, ஐயா உங்கள்கிட்ட எத்தனை எல்லாம் பொதுமக்களுக்கு கொடுத்தது போய் எத்தனை கோடி இருக்குண்டு, எனக்கிட்ட ஒரு 10-12 கோடி இருக்கியா அப்படின்ட்டு தஞ்சாவூர் மகாராஜா சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் மகாராஜா சொல்லிட்டு திருப்பி கேட்டிருக்காரு சேதுபதி மகாராஜா. ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாட்ட தஞ்சாவூர் மகாராஜா கேட்டிருக்காரு, ராஜா என்கிட்ட வந்து கணக்கோட கேட்டில்ல மகாராஜா, உங்கள்கிட்ட எத்தனை கோடி இருக்குது மக்களுக்கு கொடுத்தது போவா அப்படின்ட்டு. என்கிட்ட வந்து மக்கள்லாம் அழிஞ்சு போச்சுங்க ஐயா. நான் வச்சிருந்த கோடியில் வந்து ஒரே ஒரு கோடி, அழியாத கோடி, இந்த இருக்கிற தனுஷ்கோடி. இது வந்து ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா வச்ச பேர் தாயா நம்ம தனுஷ்கோடின்னு பேர். அதுக்கு முன்ன வந்து அழியிறதுக்கு முன்ன வந்து மினி சிங்கப்பூர். இப்போ வந்து மீனவங்க மக்கள் தான் ஒரு 10,000 மக்கள்கிட்ட இந்த ஊரில் குடியிருக்கிறோம். எங்களுக்கு சரியான ஒரு சலுகை அரசாங்கத்திலேருந்து எதுவுமே பண்ண மாட்டுக்காங்க. இந்த மீனவங்களுக்கு எல்லாமே விவசாயத்துக்காரவங்களுக்கு அவங்களுக்கு நன்மை செய்கிறாங்க. எங்களை மீனவங்களை என்னென்று கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேக்காப்புல. இங்கே உள்ள மக்கள் பூரா அடமோசப்பட்டுக்கிட்டு சீரழிந்து சித்திரப்பதையாக ஒரு நாள் சாப்பிட்டும் ஒரு நாள் சாப்பிடாமையும் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பெரிய இடத்துல உள்ள அதிகாரியதே இதில் பூரா நீங்கள் நன்மை செய்யணும்.
நானும் வந்து நான் படிப்பறிவு கம்மி. நானும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன இந்த கடலில் மீன் பிடிச்சிட்டு கிடக்கும்போது 2 போட்டு ஒன்றா சாயந்தில் போட்டை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு பார்த்து போட்டை தள்ளி பிடிக்க என் கால் ஒன்று போச்சு. இப்போ வந்து ராமேஸ்வரம் நகராட்சியில் வந்து நாசர் கான்கிற ஒரு முஸ்லீம் சேர்மனாக இருக்கார். அவர்கிட்ட கூட சொல்கிறேன், ஐயா எனக்கு ஒரு பஸ்ஸு வேணுங்களில் ஏற முடியல, எனக்கு இந்த ஒரு 4 சக்கர மோட்ரு வண்டி வேணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் சேர்மன் ஆனதுலேருந்து இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தாயா இருக்கேன். இது வரைக்கும் எதுவுமே எனக்கு அரசாங்கத்துலேருந்து உதவி பண்ண மாட்டேங்காங்க ஐயா. 1981 நம்ம தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார். 1981 1981 தலைமன்னார் டு தனுஷ்கோடி 25 கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்ணி எம்ஜிஆர் கைப்பட நான் அவார்டு வாங்கினேன் ஐயா. இப்போ அவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கார் முதலமைச்சரா. ஐயா உங்கள் கால் பாதத்தை கூட கடவுள் சன்னிதானமாக நினச்சி நான் கேட்குறேன். நான் ஒரு அப்பாவி ஏழை மீனவன், எனக்கு ஒரு 4 சக்கர மோட்ரு வண்டி வேணுமுண்டு நான் ரொம்ப உங்கள்கிட்ட கெஞ்சி கேறி நான் கேட்குறேன் ஐயா, எனக்கு ஒரு நல்லது செய்யுங்க ஐயா. சில பேர் மச்சனை மாதிரி வைரக்குண்டு முனிசாமின்னு சொல்லுவாங்க. வைரக்குண்டு முனிசாமி இப்போ இருக்கிற இடம் ஊர் வந்து தனுஷ்கோடி பாலம் கப்பல் துறைமுகத்தில் தான் நான் குடியிருக்கிறேன். ஒரு கால் இல்லாமல் இருக்கேன். எனக்கு ஒரு நல்லது செய்ய வேணுமென்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்னென்ன இருக்குன்றத கவனிக்க நம்ம மறந்துடுறோம். நிறைய பேர் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ்.